அமெரிக்கா, ரஷ்யா, புளோரிடால டாக்ஸ் ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா இருந்துச்சு அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து போயிருந்தார் இல்லையா என்வாய் புட்டின் அவர்களுடைய என்வாய் திமித்ரியேவ் அவர்கள் அவர் தரப்புல இருந்து வந்திருக்கு. சாட்டர்டே பேசணும், நல்லபடியா இருக்கு, வெயிட் பண்ணி நாளைக்கும் பேசுவோம் அப்படிங்கிற போல சொல்லிக்கிறாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க. நம் புளோரிடா டைமுக்கும் நம்மளுக்கும் வந்து பண்ணா ஒரு 10:30 மணி நேரம் 11 மணி நேரம் டிஃபரன்ஸ் வரும். ஸோ ஒரு 11 ஹவர்ஸ் இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸோ நாளைக்கு இந்த சென்ஸ் வந்து பண்ணால் உங்களுக்கு சனிக்கிழமைங்கிறது இன்னைக்கு தான் அவங்க பேசின ரிசல்ட் வந்துருக்கும். ஸோ அந்த 10 ஹவர் கேப் இருக்கும் இல்லையா, 10-11 ஹவர்ஸ் கேப். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட திரும்பி பேச போகிறாங்க. ஸோ ஒரு நல்ல விதமான முடிவுகள் இருக்கும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அமெரிக்கா, ரஷ்யா இவங்க ரெண்டு நாடுகளும் சேர்ந்து பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் தெரியுது அப்படிங்கிற போல புரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லா டேர்ம்ஸ் எல்லாம் பேசுறாங்களா இல்ல சும்மா மீடியாக்கள் முன்னாடி தான் பேசுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ திமித்ரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா பேசிக்கிறாங்க. அதுக்கான விஷயங்கள் வெளியே வரும்போது மீடியாக்கள் முன்னாடி பேசும்போது தெரியுது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மார்க்கோ ரூபியோ அவர்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ விட்டாஃப் அவர்கள், கிருஷ்ணர் அவர்கள், அதுக்கப்புறம் மார்க்கோ ரூபியோ அவர்கள் வந்து பண்ண பார்ட்டிசிபேட் பண்ணுவாரா நாளைக்கு பேச்சுல அப்படிங்கிறது பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு முடிவுகள் எட்டப்படும் நாளைக்கே அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நல்லது நடந்தா பரவாயில்ல தான். ஆனா களத்துல டிசம்பர் 20 நேற்றுக்கு நடக்கக்கூடிய செய்திகள் கன்சாலிடேட் பண்ணி இன்னைக்கு டிசம்பர் 21 வரக்கூடிய விஷயங்கள். ஸோ களத்துல நடக்கக்கூடிய தாக்குதல் கடந்த 24 மணி நேரத்துலங்க 220 என்கேஜ்மெண்ட். அதாவது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் ரஷ்ய தரப்பு இருந்து போய் தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டுமே 220 என்கேஜ்மெண்ட்ஸ். இதுல பக்ரோஸ்க் பயில ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 42 ஏர் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. அதாவது 101 குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா ஃபேப் குண்டுகள் அப்படியே வந்து பண்ண போட்டு போயிருக்காங்க. லிமன் பகுதிகளில் ஹெவியான பாதிப்பு இருக்கு, இறப்புகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து கதறல்கள் வந்துகிட்டு இருக்கு. லிமன் இந்த சென்ஸ் கர்கிவ் பகுதி. 101 குண்டுகள் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது வந்து பண்ணா தோராயமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா 1684 காமிகாசி ட்ரோன் தாக்குதல்கள் ஒரு நாள்ல ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. இந்த எஃபிவி ட்ரோன்கள் சொல்லுவாங்க, பாம்பர் ட்ரோன்கள் சொல்லுவாங்க, ரிகானிசன் ட்ரோன்கள் சொல்லுவாங்க. ஸோ இது போல ட்ரோன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா களத்துல பயன்படுத்துறது மட்டும் 1684. ஸோ இதோட அட்வான்டேஜ் ரஷ்யாக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஹெவியான அட்டாக்ஸ் களத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. பேச்சுவார்த்தைகள் ஒரு சைடு இருந்தாலும் தாக்குதல்கள் ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த பேச்சுவார்த்தையை சீர்குலைக்கலாமா அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுல மீடியாக்கள் அதுவும் குறிப்பா நல்ல நல்ல மீடியாக்கள் பேரே வந்து பாத்தீங்கன்னா தப்பான செய்திகள் சொல்றாங்க, பொய்யான விஷயங்கள் பரப்புறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது அமெரிக்க தரப்பு இருந்து. ஏன்னா துளசி கபால் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராய்டர்ஸ் மிக பிரபலமான ஒரு பத்திரிக்கை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் முழுசும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அது போக யூரோப்ல கூட சில பகுதிகள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு ஒரு பப்ளிஷ் பண்ண ஒரு ஆர்டிகிள். இதுக்கு துளசி கபாட் அவர்கள் யுஎஸோட நேஷனல் இன்டெலிஜென்ஸோட டைரக்டரா இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த பத்திரிக்கைக்காரங்க சொன்னாங்க இல்லையா, சுத்த பொய்யுங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட ட்ரம்ப் அவர்கள் இந்த ஒரு முயற்சி எடுக்கிறாங்க இல்லையா அமைதிக்காக கொண்டு வருது. ஸோ அந்த முயற்சியை வந்து பாத்தீங்கன்னா கெடுக்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடிய ஒரு புரோபகேண்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க, இதெல்லாம் சுத்த பொய்யே. நம்ம தலைவர் தேவதூதர் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா, ஸோ அவரோட முயற்சிகளை வீணடிக்கிறதுக்கான வேலைகள் இது அப்படிங்கிறவங்கள அவங்க தரப்பு வந்து வந்துக்கிறாங்க. அமெரிக்கா என்டையரா யூரோப்க்கு எகெயின்ஸ்டா போறதுனால இப்ப ஈரோப்ப அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா என்னமோ தெரியல. ஏன்னா பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ஆல்ரெடி போனாரு. ரொம்ப நீண்ட தூரத்துல டேபிள போட்டு உட்கார வச்சு அமுச்சு விட்டுருந்தாரு. வெளியவே நின்று போயிடப்பட்டிய அப்படிங்கிறது போலலாம் பேசி விட்டு அமுச்சு விட்டாங்க ரஷ்ய தரப்பு. இப்போ கொஞ்சம் கௌரவ குறைச்சலா இருந்திருக்கும் போல இருக்குது. ஸ்கால்ஸ் அவர்கள் வேற ஃபோன் பண்ணி பேசி வேற பார்த்தாரு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட. அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இப்படி இருக்கிறதுனால அப்படியே இப்படி பார்த்து பேசுற மாதிரியே வந்து பார்த்தா ஒரு என் நினப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க போல இருக்குது. கழட்டிடுவோம் முதல்ல எந்திச்சு ஓடிடு அப்படிங்கிறது போல மிரட்டி அனுப்பி விட்டுருப்பாங்க போல தெரியுது ரஷ்யாவில். ஸோ ஏன்னா இமானுவேல் மேக்ரான் அவர்கள் ஆன்லைன் மீட்டிங் ஜெலன்ஸ்கி அவர்களோட இருக்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு ஆலையா அமெரிக்காவுக்காக சண்டை பிடிக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா அப்படிங்கிறது போல பேசிட்டு இருக்கும்போது இமானுவேல் மேக்ரான் அவர்கள் சொன்னதா ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. அதாவது
அமெரிக்கா விடுறதுக்கெல்லாம் ஓகே தான். ஆனா, நம்ம அந்த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கூடயும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோடையும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிரா, ஆதரவு இல்லாம, அவங்க டைரக்ட்டா என்கேஜ் பண்ணி இது போல பண்ணும்போது, நம்ம ஏன் யூரோப்பியன் நாடுகள் டைரக்ட்டா என்கேஜ் பண்ணக்கூடாது ரஷ்யா கூட? அப்படிங்கிறது போல அவர் சொன்னதா செய்திகள் வர. ஸோ அது மேக்ரான் அவர்களும் அத சொல்லிக்கிறாரு. டைரக்ட்டா ரஷ்யா கூட பேசணும் அப்படிங்கிற விருப்பம் தெரிவிச்சிருந்தார். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புட்டின் அவர்கள் தரப்புல, அதாவது பெஸ்கோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ஸோ ஸ்போக் பெர்சன். ஸோ ரஷ்யாவோட ஸ்போக் பெர்சன். ஸோ அவரு தரப்புல இருந்து செய்திகள் என்ன வந்திருக்குன்னா, இந்த ரஷ்யாவோட மீடியாக்கள் தரப்புல இருந்து, ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் பேசுறதுக்கு தயாருங்க. இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள்கிட்ட. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. மியூச்சுவலா பொலிட்டிக்கல் வில், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்டோட பேசினா பேசலாம். அப்படி இல்லைன்னா வேஸ்ட்டு. அப்பத்தான் பாசிட்டிவா வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நீங்க ஏதோ இப்படியும் நாங்க ஏதோ இப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம புரிதலுக்காக சொல்லக்கூடிய விஷயம். வந்தீங்கன்னா ஒண்ணும் நடக்காதப்பா, அப்படியெல்லாம் நீங்க ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது போல வேணா புரிஞ்சுக்கலாம். ஸோ ஈக்குவலா சரிசமமா உட்காந்து பேசுறதுன்னா பேசலாம், இல்லைன்னா வராதீங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட செய்திகளை தெளிவா சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம டிப்ளமசி, ஸோ பல நாடுகள் கூட வந்து பண்ணா பேசிட்டு இருக்காங்க. என்கேஜ் பண்ணது அமெரிக்கா என்கேஜ் பண்ணி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர போறாங்களா? இல்ல யூரோப்பியன் யூனியன் டைரக்ட்டா போய் பேசி, ஏன்னா ரஷ்ய அதிபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தலைவரே பேசுறதா சொல்லிட்டீங்க. நாங்க 4 நாள் இல்ல 10 நாள் வேணாலும் டேபிள் சைஸ் குறையிற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் உட்காந்து வெயிட் பண்ணி பார்த்து பேசிட்டு, அருள் பாவிச்சு அனுப்புங்க அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணி பார்த்து பேசி முடிச்சுட்டு வருவாங்களா? யூரோப்பியன் யூனியன் டைரக்ட்டா போய் முடிச்சிருவாங்களா? என்ன ஆகப் போகுதுங்கிறது பார்க்கலாம். ஏன்னா யூரோப்பியன் தேவை. வின்டர் வரப்போகுது, கேஸ் வேணும், உக்ரைன் கிட்ட நம்ம சொன்னோம். ஆத்திர அவசரத்துக்கு நாளைக்கு ரஷ்யா கிட்ட தான் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ பார்ப்போம் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது போல. வின்டர் வேற வரப்போகுது. ரொம்ப மோசமான சூழ்நிலை. அங்கெல்லாம் ரெசஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது போல. புட்டின் அவர்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லா பேசினார்ல, ஒரு 5 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மீட்டிங் போயிருந்தது. மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதில கூட சொல்லியிருந்தாரு. எப்போ ஜெர்மனி ரஷ்யாவோட கேஸ் வாங்க ஸ்டாப் பண்ணாங்களோ, ரெசஷன்ல போயிட்டாங்க ஜெர்மனி. பார்த்தாலே தெரியலையா? எல்லா கம்பெனியும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது. அப்படிங்கிற ஒரு தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது போல ரஷ்யாவோட கேஸ், ஆயிலுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதிகப்படியா தேவை. ஸோ என்ன பண்றாங்கன்றது பார்த்தலாம். ஸோ இப்படி இருக்கும்போது டிசம்பர் 19 வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் போலாண்டுக்கு போயிருந்தார் இல்லையா? அங்கேயும் பேசியிருந்தாங்க. நவ்ரோக்கி அவர்கள் பேசினாங்க. வெரி பாசிட்டிவா இருந்ததுங்க. பைலேட்ரல் மீட்டிங். உக்ரைனுக்கும், போலாண்டுக்கும் அதிபர்களோட மீட்டிங் ரொம்ப பாசிட்டிவா இருந்ததுங்க. ரொம்ப குட்டுங்க. ஒரு ட்ரஸ்ட் கிடைக்குதுங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பிலிருந்து செய்திகள் வந்திருக்கு. இதுக்கு ஒரு ஒரு இமேஜ் அந்த டைம்லயே வந்திருந்தது. நவ்ரோக்கி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு? ஹிஸ்டரி லெசன் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா? ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா 2 புக் இருக்கும். ஸோ 2 புக் வால்யூம் 1, வால்யூம் 2 ஹிஸ்டரி லெசன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அந்த புக்க பரிசா அளிச்சிருக்காரு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது போலாண்டோட அதிபர். எதுக்காக அப்படின்னா, போலாண்டோட மக்கள் ஓலின் பகுதி, ஓலின்ற ஒரு ஒப்லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, லுட்டஸ்க் பகுதின்னு சொல்லுவாங்கல்ல. லிவிவ், லுட்டஸ்க். ஸோ அந்த லுட்டஸ்க் பகுதி தான் ஓலின் ஒப்லாஸ்ட் சொல்லுவாங்க. அந்த பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, போலாண்டோட மக்கள் அதிகமா இருந்தாங்க. வேர்ல்டு வார் 2 அப்ப அங்க இனப்படுகொலை நடந்துருச்சு. உக்ரைன் வந்து பண்ணிட்டாங்க. எப்படிலாம் இனப்படுகொலை நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ இந்த ஒப்லாஸ்ட இப்போ போலாண்டு கிளைம் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ அத பத்தி பேசிக்கிறாங்களா? ரஷ்யா ஒரு சைடு புடுங்குறாங்க, நீ ஒரு சைடு வச்சுக்க அப்படிங்கும்போது உக்ரைன் தப்புன்னு ஒத்துக்குவாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா அதே டிசம்பர் 19ஆம் தேதி போலாண்ட்ல ஒரு அசம்பாவிதம் நடந்தது. திடீர்னு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா, தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஹுல்லா வாலா பிளான்ட் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட், ஸ்டாரோவா பிளான்ட். அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ராணுவ உபகரணங்கள தயாரிக்கக்கூடிய பிளான்ட் அது. அதுவும் குறிப்பா இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்லாம் தயாரிக்கக்கூடிய பிளான்ட் அது. அந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தீப்பிடிச்சு எரிஞ்சிருந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. அந்த டைம்லயே வரக்கூடிய விஷயங்கள். இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இப்ப வரைக்கும் ரஷ்யா மேல எதுவும் குறை சொல்ற மாரி தெரியல போலாண்டு தரப்புல இருந்து. இதுக்கு என்ன ஏது அப்படிங்கிற அசஸ்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா திருப்பியெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா, போலாண்ட் இப்போ உக்ரைனோட ஒரு ஒப்லாஸ்ட் மேல கண்ணா இருக்காங்க. ஒண்ணுதானா? இல்ல எந்த அளவுக்கு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அடுத்தது என்ஏபியு தரப்புல இருந்து குறி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திருப்பியும் ஒரு பீப்பிள் ஆஃப் த சர்வன்ட் பார்ட்டி அவங்களோட ஃபோன டேப் பண்ணக்கூடிய அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் கேட்கும்போது ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்வால்வ் ஆகுறாரு அப்படிங்கிறது போல
செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. புதுசா வரக்கூடிய செய்திகள், ஏதாவது தகவல்கள் மீடியால வந்துச்சுன்னா, அந்த பையன் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்ப செக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களுக்கே வைக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. அடுத்த அதிபர் யார்? தேர்தல் எப்படி நடக்கப் போகுது? யாரு வந்து ரஷ்யா கூட எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சு ரஷ்யா கூட ஒப்பந்தம் போடுவாங்க? அதுவரைக்கும் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை நடக்குமா? இல்ல கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தா அப்படியே லைட்டா மெதுவா நடந்துகிட்டு இருக்குமா? இது போல ஹெவியா நடக்காம மெதுவா நடக்குமா? இது போல விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, உக்ரைனோட வீரர்களுக்கு மாரல் வேல்யூ இருக்குமா? அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இப்ப பார்ப்போம். செலன்ஸ்கி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு? அடுத்த அதிபர் யார் யார் வரப்போறாங்க? என்னென்ன கட்சிகள் இருக்க போகுது? இல்ல ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பி நிப்பாரா? சில நாட்கள் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை இந்த மியாமில பேச்சுவார்த்தை நாளைக்கு சொல்றாங்க இல்லையா? ஸோ நடந்த அதோட முடிவுல எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ சில நாட்கள் தானே வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்ன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.